Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அந்த தொடரில் இன்றைக்கு மிக முக்கியமான திருநாமங்களில் ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுதான் அத்-தவ்வாப், அல்லாஹ் தாலா மன்னிக்கக்கூடியவன் என்றது. அப்போ அந்த வகையில் இதோட மொழி கருத்து என்னென்றால், அதாவது தாப என்றா மீண்டு வந்தான் என்றது கருத்து. அப்போ தாயிபுன் என்றா மீண்டு வருபவன் என்ற கருத்து. அப்போ தவ்வாப் என்றா மீண்டு வருபவர்களை அங்கீகரித்து கொள்பவன் என்றது கருத்து. அப்போ தௌபா என்றா மீண்டு வருதல் என்று கருத்து. எனவே இதில் என்ன மீண்டு வருதல் தான் மொழி கருத்து. அப்போ நாங்கள் இங்கே எங்களோட இஸ்லாமிய ஷரியா கருத்தாக நாங்கள் பாவிக்கிறது என்னென்னா பாவ மன்னிப்பு கேட்கறது என்றது. அப்போ பாவ மன்னிப்பு கேட்கறதுன்றா அப்போ அந்த மொழி கருத்தோடு சேர்த்து நாங்கள் இந்த விஷயத்தை விலையும் கொள்ளணும் என்னென்றால், அதாவது நாங்கள் செய்கிறதுகளை செஞ்சு கொண்டு நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லா அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று சொல்கிறதோ அல்லாஹும் மக்ஃபிர்லி வ அதூபு இலைக் என்று சொல்லி அந்த தௌபா கேட்குறது ஒன்றது அது அந்த மொழி கருத்துக்கு சரி வருது இல்லை. பாவ மன்னிப்பு கேட்குறதுன்றதல்ல, அது மீண்டு வரணும்ன்றது அதில் தங்கி நாங்கள் ஒரு தவறு செஞ்சு கொண்டு இருக்கிற நிலையில் எல்லாம் மன்னிச்சிடு என்றது ஒரு அப்படி கேட்கணும் நாங்கள். ஆனால் அது ஒரு முழுமையான பாவ மன்னிப்பு கேட்டதாகவோ அல்லது அந்த தௌபா என்றதில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த முழு விஷயத்தையும் செய்கிறதாகவோ அது அமையாது. அதெல்லாமே தௌபான்றது உண்மையில் என்னென்னா குறிப்பிட்ட, அதாவது ஒரு மனுஷன் அல்லாஹ் தாலோட பாதையில் போய் கொண்டிருக்கும் போது ஷைத்தாண்ட ஊசலாட்டங்களால் அந்த பாதையிலேருந்து திரும்பிட்டான் என்று அர்த்தம். அப்படி திரும்பி இருக்கிறவன் திரும்பவும் அந்த பாதைக்கு வரணும் என்றது. அப்போ வந்த நிலை வர்றது தான் தௌபான்றது. அப்போ அதோட சேர்த்து அல்லாஹ்கிட்ட கேட்குறது, அல்லாஹ் என் கடந்த கால அந்த விஷயம் வேஸ்ட் ஆகி போயிட்டுது அல்லது நான் பிழையாகி போயிட்டேன், இதோ நான் உன்னோட பாதைக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளியா அல்லாஹ்னு கேட்குறது தான் உண்மையான தௌபா. அதெல்லாமல் நாங்கள் ஷைத்தானுடைய வழியில் இருந்து கொண்டு பிழை ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிற நிலையிலே அல்லாஹ் மன்னிச்சு கொள்ளன்றது அது அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல இல்லை. அது என்னோட கையில் உள்ள விஷயம் அல்ல. அல்லாஹு தாலா எதையும் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அது ஒரு பார்ஷல் தௌபா தான், அது ஒரு பகுதி சார்ந்த, அது ஒரு முழுமையான தௌபா இல்லைன்றதை நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும். அப்போ அந்த வகையில் இந்த தௌபா தவ்வாப், அல்லாஹு தாலா தவ்வாப், அல்லாஹ் பாவங்களை மிகவுமே மன்னிப்பவன் என்றது குரானில் நிறைய இடங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறான். இந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்தில் கூட இது இப்படி தான் நடந்தது அல்லாஹ் தாலா சொல்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாவம் செஞ்சு அதனால் இந்த உலகத்துக்கு அவங்க அனுப்பப்பட்ட நிலையில் பல நாட்கள் அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச இந்த விஷயத்தில் அல்லாஹ் தாலா இறுதியில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். யாருக்குமே அல்லாஹ் தான் படித்து கொடுக்கணும், அவரும் புதுசு தானே. இப்போ அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், இப்படி நீங்கள் கேளுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அதாவது ரப்பனா தொலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிச்சு எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் பெரும் நஷ்டவாளர்களாக மாறிடுவோம் யா அல்லாஹ் என்று நீங்கள் என்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி பின்னணியில் தான் அவர் அல்லாஹ்கிட்ட அப்படி அல்லாஹ்கிட்ட இந்த பாவ மன்னிப்பு கேட்கிறார். அந்த நிலையில தான் அல்லாஹ் தாலா அவரை மன்னிக்கிறான். இந்த விஷயத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் தனது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அந்த வார்த்தைகளை கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டு வந்தார். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அப்போ இன்னும் ஃபதாப அலைஹி, அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். ஃபதாப அலைஹி,
அதை தொடர்ந்து அல்லாஹ் தாலா அவரை மன்னிச்சார். இன்னஹு தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மிக பெரிதும் மன்னிப்பவனாகவும் ரஹீம் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ இது சூரத்துல் பக்கரால 37வது வசனத்தில் வருது. அந்த முதல் மனிதர் கூட அவருடைய தண்ட கில்ட்டி பாவம் பற்றின அவருடைய அந்த குற்ற உணர்வை அதிலிருந்து விலகி கொள்றார், அல்லது அந்த பாவங்களை அவர் நீக்கி கொள்றார். அல்லாஹ் கிட்ட பாவத்தை மன்னிச்சிடு என்று கேட்டதன் விளைவாகத்தான் அவர் அவ்வாறான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றார். அல்லாஹ் தாலா திரும்பவும் சொல்றான், அலம் யஅலமு அன்னல்லாஹ யக்பலு தௌபத அன் இபாதி, அவர்கள் அறியக்கூடாதா அல்லாஹ் தாலா தனது அடியார்களிடமிருந்து அவர்களது பாவ மன்னிப்பு கோரலை ஏற்பவனாக இருக்கின்றான். வயஹுது ஸதகாத், அவங்க செய்கிற சதகாக்களையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான். வஅன்னல்லாஹு வத்தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப இந்த 2 வசனங்கள் மேல நான் 2 வசனம் சொன்னேன். அந்த 2 வசனங்கள்லையும் தவ்வாப் அல்லாஹு தாலா மிகவும் மன்னிப்பவன் என்றதோடு சேர்த்து ரஹீம் என்ற அந்த அல்லாஹ்ட பண்பும் சொல்லப்படுது. ரஹீம் என்றா என்னன்னா எப்போதுமே இரக்கமுள்ளவன், அவன் இரக்கம் அவனை விட்டு பிரிஞ்ச விஷயம் ஒன்று இல்லை, எப்போதுமே இரக்கமாக இருப்பான். ரஹ்மான் என்றது உலகத்தில் அல்லாஹ் தாலா இரக்கம் காட்டுவான், மிக கூடுதலான இரக்கம் உள்ளவன் என்றதெல்லாம் ரஹ்மானுக்கு இருக்குது. ஆனால் ரஹீமுக்கு இருக்கிற கருத்து என்னண்டா தொடர்ந்தும் இரக்கம் உள்ளவனாக இருப்பான், இரக்கம் அவனை விட்டு பிரிஞ்சு போகாது என்ற அந்த பண்போடு சம்பந்தப்பட்ட. எனவே இந்த தவ்வாபோடு அல்லாஹ் தாலா ரஹீமை சேர்த்திருக்கிறான். எனவே எப்பவெல்லாம் மனுஷன் பாவ மன்னிப்பு கேட்பானோ அல்லாஹ் தாலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறதன் காரணமாக அவனை மன்னித்து கொள்வான் என்றுதான் இதில் சொல்லப்படுது. சகோதரர்களே, அல்லாஹ்ட திருநாமங்களை பற்றி படிக்கும்போது அதில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பெயர்களில் இந்த பாவங்களை மன்னிக்கிறதுன்றதுக்கே 5 திருநாமம் வருவது. தவ்வாப் என்றது இருக்குது, கஃபார் என்று இருக்குது, கஃபூர் என்று இருக்குது, காஃபிர் என்றது, அஃபூ என்று இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன் என்ற அந்த கருத்தோடு சம்பந்தப்படுறதா இருக்குது. நாங்கள் கஃபாரையும் கஃபூரையும் காஃபிர் ரெண்டும் ஒரே சொல் மூலத்திலிருந்து வந்திக்கிறது தான். கஃபார் என்றால் மறைக்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் என்றது, அதோடு சேர்த்து மன்னிக்கிறவன் என்ற கருத்தும் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த தொடரில் தான் இது தனியாக தவ்வாபை நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த பாவம் பற்றின அறிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். அதாவது பாவம் என்றது அல்லாஹ் தாலா இந்த பாவம் செய்ததனூடாக பாவம் என்றது பற்றின உள்ளத்துக்கு ஒரு அறிதெல்லாம் தந்து வச்சிருக்கிறான். அது குரானும் ஹதீஸும் வந்து தான் இது பாவம் என்று சொல்லணுன்னு இல்லை, குரானும் ஹதீஸும் டீட்டெயிலாக விஷயங்களை சொல்லுது. ஆனால் மனுஷன் என்று ஒருத்தன் வந்தாலே அவனுக்கு இஸ்லாம் தெரியாட்டாலும் கூட உள்ளத்தில் ஒரு அமைப்பை ஒரு மனோ இதை போட்டு வச்சுக்கிறான்டா, நன்மையை பற்றி ஒரு சந்தோஷமும் அதை பற்றின தூண்டுதலும் தீமையை பற்றி ஒரு டிஸ்கரேஜிங்கும் அதை செய்யும் போது ஒரு குறுகுறுப்பையும் அல்லாஹ் தாலா இயல்பிலேயே வச்சுக்கிறான். இதனூடாக மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் உற்சாகமாகிக்கிற விஷயத்துக்காகவும், அடுத்தது இந்த பாவங்களால் உலகம் அழிஞ்சிடக்கூடாது சீரழிஞ்சிடக்கூடாது என்றதுக்காகவும் அல்லாஹ் தாலா இஸ்லாம் அல்லாமையே இயல்பிலேயே மனிதனுக்கு இந்த குற்ற உணர்வு ஒன்று வச்சுக்கிறான். எனவே என்ன நடக்குதுண்டா, அப்போ ஒரு மனுஷன் அதை தாண்டி அந்த உணர்வை மீறி அவன் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று உள்ளத்தில் வந்துடுது. நான் கொலை செஞ்சிட்டேன், இவர்கிட்ட சல்லியை எடுத்துட்டேன், தாரண்டு சொல்லிட்டு தர இல்லை, இவரை ஏமாத்திட்டேன் என்ற விஷயங்கள்லாம் செய்யும் போது அவருக்கு அந்த குற்ற உணர்வு வந்துடுது. வந்தால் இந்த குற்ற உணர்வுல இருந்து விடுபடுறது எப்படி என்றது ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் தாலா அல்லாஹ் மனுஷனை படிக்கும்போது நஃப்சுல் அம்மாரா, தீமையே எப்போதும் ஏவிக்கொண்டிருக்கிற உள்ளம் என்ற ஒரு கேட்டகரியை படிச்சுக்கிறான். அதே மாதிரி நஃப்சுல் லவ்வாமா, அதாவது அவனை துருத்தி கொண்டிருக்கிற, அல்லது அவன் ஒரு மனுஷன் ஒரு பிழையை செஞ்சால் அதை பற்றி சுட்டி காட்டி கொண்டிருக்கிற மனசாட்சி என்ற ஒன்று உள்ளத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நஃப்சுல் முத்துமைன்னா, எப்போதுமே நன்மைகளின் பால் செல்லக்கூடிய
ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ்ட விஷயத்துல திருப்தி அடைஞ்ச ஆத்மாவே அல்லாஹ் படைச்சிக்கிறான் என்ற விஷயம் குர்ஆன்ல வருது இல்லையா. அந்த வகையில் அந்நஸ்ஸுல் லவ்வாமா, அதாவது உருத்துற அந்த உள்ளம், மனசாட்சி என்றதை எல்லாம் படைச்சு வச்சுக்கிறார். எனவே பாவம் என்று ஒன்று நடந்ததுமே என்ன நடக்குதுன்னா அவருக்கு அந்த ஒரு பிரச்சனையாக விடுது. அது போகும்போதெல்லாம் அதை அவரை டவுன் பண்ணி கொள்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த உறுத்தல்லிருந்து அவர் விலகி கொள்வது எப்படி? அது இயலாது. அது அந்த வகையில் தான் படைப்பாளனான அல்லாஹு தாலா ஒரு அமைப்பை வச்சுக்கிறார். நீ அல்லாஹ் கிட்ட கேளு, நான் தவறிட்டேயா அல்லாஹ், நான் இனிமேல் செய்ய மாட்டேயா அல்லாஹ் என்று நீ கேளு. அதனூடாக அல்லாஹு தாலா உண்ட அந்த பாவத்தை மன்னிப்பான். அதே நேரம் உள்ளத்தில் இருக்கிற அந்த உறுத்தல் என்ற அந்த பாரமும் நீங்கி போகுது. இப்படியான ஒரு ஏற்பாடு காஃபிருக்கு இல்லை, ஒரு மூமினுக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரும் பாவத்தை செஞ்சாலும் சின்சியர்லி அவன் கேட்கணும். கேட்கும்போது அல்லாஹ் தாலா அவன் மன்னிச்சு கொள்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவன் தவ்வாப் என்று அவன் மனுஷன் விளங்கி கொள்றதன் காரணமாக அவனோட உள்ளத்தில் இந்த பாரத்தை அவன் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நாளா அந்த வாழ்க்கையில் அவன் உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிக்கிறான். எனவே பாவங்களை மன்னிக்கப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்றது தௌபா என்ற ஒரு விஷயம் ஷரியால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு மூமின்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் மூமின்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெரும் அருளாக இருக்குது. இந்த அருளை ஏனைய எல்லா மனிதர்களும் கூட அடைஞ்சு கொள்ளணும். அவங்களும் இந்த தீனை தெரிஞ்சு அல்லாஹ்வை தவ்வாபாக விளங்கி தங்களோட பாவங்களை கழுவிக்கொள்கிற அல்லது கரைச்சி கொள்கிற அந்த வழியை அவங்க அடைஞ்சு கொள்வாங்கன்றா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா பாவங்களை எவ்வளவு தூரம் மன்னிக்கிறதுக்கு விரும்புகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளோ தயாலத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் என்ன அல்லாஹ் தான் படைச்சது மனுஷனை குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாயின தவ்வாபுன், அதாவது மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான், தவறு இழைக்கிறவங்க தான். ஆனால் அவங்களில் மிக சிறப்பானவங்க பாவத்தை உணர்ந்து பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பாவத்தை உணர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறவங்க. அது வெரி மச் ரெகக்னிஷன், அண்டர்ஸ்டாண்டபிள். மனுஷன் பாவம் செய்வான், தவறு இல்லைப்பான், இது அல்லாவே அமைச்சிக்கிற விஷயம். ஆனால் அவங்க அந்த தௌபா செய்யும். நம்ம தௌபாவில் வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனை என்றால் அவர் சின்சியர் ஆகிக்கணும். நான் இனி இது மேலே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உண்மையிலே 100% உள்ளத்தில் அல்லாவோட பேசும்போது அந்த நினைச்சி அவர் அந்த தௌபாவை கேட்கணும். இல்லை நான் தொடர்ந்து பாவம் செய்கிற எண்ணத்தோடு தான் அவர் இருப்பாருன்னா அந்த தௌபா அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றது ஒரு கேள்விக்குறி. மாத்திரமல்ல அவர்கிட்ட இருக்கிற அந்த குற்ற உணர்வு அவரை விட்டு நீங்கி போகாது. நான் அல்லாவோட சரியா பேச இல்லைன்றதால. எனவே ஹதீஸ் வருவது என்றால் இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹர் வ யப்சுத்து யதஹு பின்னஹர் லியதூப முஸீஉல் லைல் என்று அல்லாஹ் தஆலா தந்த 2 கரங்களையும் இரவு முழுக்க விரித்தவனாக இருக்கிறான். பகலில் பாவம் செய்தவங்க அவன்கிட்ட திரும்பி யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்று சொல்லணும் என்று கேட்கணும் என்றதுக்காக அல்லாஹ் தன் 2 கரங்களையும் விரித்து அவங்களை வரவேற்று கொண்டிருக்கிறான். அதே போன்று பகல் முழுக்க இரவுல பாவம் செஞ்சவங்க அவனை நோக்கி அவங்க தங்களோட பாவங்களை மன்னிக்க கொண்டதுக்காக பகல் முழுக்க அல்லாஹ் தஆலா தன் 2 கரங்களையும் விரித்து அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று ஹதீஸ் வருவது. எனவே எந்த அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், மனுஷர்கள் அவங்களோட பிளண்டர்ஸ் அவங்களோட பிள்ளைகளிலிருந்து மீண்டு நல்ல பாதையை அமைச்சு கொள்ள நினைக்கும் போது அல்லாஹ் அதை எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறான்டா, அல்லாஹ் உண்மையாகவே சரியாக அந்த சின்சியராக தௌபா கேட்குறவங்கள்ட பாவங்களை பொறுத்தவரையில் சில போது அந்த பாவங்களை நன்மையாகவே மாற்றி விடுறதாக அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறேன்னா இல்லாமன் تاب وآمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما. அல்லாஹ் சொல்றான்னா யாரு தங்களோட பாவங்கள் விஷயத்தில் தௌபா கேட்டு அல்லது மீண்டு அல்லாஹ்வோட பாதைக்கு மீண்டு ஆமன அல்லாஹ் பற்றின அந்த விசுவாசத்தை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டு திரும்பவும் அல்லாஹ்வை நல்ல முறையில் விசுவாசித்து அமில சாலிஹன்
அவர் அந்த பழைய பாதையிலேயே இல்லாமல் சரியாக நன்மைகளை செய்கிற அளவுக்கு தன்னை ஒருத்தர் மாற்றி கொண்டால் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத், அவங்களுடைய பாவங்களை கூட நன்மைகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுப்பான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று. எனவே இது இந்த பாவங்களிலிருந்து விலகி தூய்மையான மனிதர்களாக உலகத்தில் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிற இந்த ஏற்பாடு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, வல்லாஹ் இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌம் அக்ஸர மின் 70 மர்ரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாளைக்கு நான் 70க்கு மேற்பட்ட தடவைகள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறவனாக இருக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில் அவங்க இருந்து சஹாபாக்களோட பேசி கொண்டிருந்தா நான் எண்ணி பார்த்திருக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லிடுவாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னண்டா, அப்போ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே நபியே இப்படி பாவ மன்னிப்பு கேட்குறவங்களாக இருந்தால் நாங்கள் எவ்வளோ தூரம் பாவ மன்னிப்பு கேட்குறவங்களா இருக்கணும். அப்போ ஏன் அப்போ நான் சிலவங்க கேட்கலாம் பாவங்கள் அப்படி செஞ்சு படுது இல்லையே, ஏன் நான் பாவ மன்னிப்பு அப்படி இல்லை சொல்ல, எங்களோட கடமைகள் எவ்வளோ தூரம் சரியாக செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்க. லொஹர் தொழுறேன்னு வாங்க, அப்போ லொஹரை 4 ரக்காத்தையும் சரியாக அல்லாஹ்வை நினச்சி கொண்டா தொழுகிறோம், அறகுறையாக தொழுது முடிக்கிறோமே, நான் எங்கே இல்லாமல் யோசிச்சு கொண்டு செய்கிறோமே. நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தாலா நாங்கள் எழும்பி நடக்கிறோம், காலையில் விழித்து எழும்பி நடக்கிறோம். அப்படி என்றால் எங்களுக்கு அல்லாஹ் தாலா செஞ்சுக்கிற இந்த அருள், ஆக்சிஜனை நாங்கள் சுவாசிக்கிறோம், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது, நுரையீரல் இயங்குது, ஸ்டொமக் அதாவது வயிற்றில் உள்ள விஷயங்கள்லாம் போகுது, என்சைம்ஸ்கள் அது சுரப்பிகள்லாம் சரியாக இயங்குது. இதுகளுக்காக ரிட்டர்ன் கொடுக்கணுமே. அல்லாஹ்க்கு ரிட்டர்ன் என்ன செய்கிறோம்? அப்போ ரிட்டர்ன் செய்யாத போது என்ன செய்யலாம்? அப்போ ரிட்டர்ன் செய்யாத போது அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லாம் மன்னிச்சிடு, நான் அந்த விஷயத்தில் நான் செய்ய வேண்டிய என்ற கடமைகள் எவ்வளோ விஷயத்தில் நான் பொடுப்போக்காக அவற்றை செய்ய நிறைவேற்ற இயலாதவனாக இருக்கிறேன், எனவே என்ன மன்னிச்சுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற. எனவே இந்த தௌபா கேட்குற அல்லாஹ்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்கிற அந்த ஆட்டிடியூட், அந்த நடத்தை எங்களுக்கு நிறையவே வந்து கொள்ளணும். அதனூடாக தூய்மையான மனிதர்களாக வாழ்கிற நிலையில் அல்லாஹ்கிட்ட நாங்கள் பேசி சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அல்லாஹு தாலா தவ்வாபாக இருக்கிறான், அல்லாஹ்வை பாவ மன்னிக்கிறவன், தவ்வாபுன் ரஹீம் இரக்கமுள்ளவன் என்றதை விளங்கி நாங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாழ்கிறவங்களாக மாறிக்கொள்ளணும். ஆகிருத்தவன் அல்ஹம்துலில்லாஹ்.